நமது தென்சென்னையினுடைய வெற்றி வேட்பாளர் யோகி திரு இல கணேசன்ஜி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னே உரையாற்றுவார். வாழுகின்ற வல்லபாய் படேல் இந்தியாவின் இன்றைய இரும்பு மனிதர், பயங்கரவாதிகளுக்கு சிம்ம சொப்பனம், 60 ஆண்டு காலமாக அரசியல் பொது வாழ்க்கையில் இருப்பவர், RSS பேரியக்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையை துவக்கியவர், எவராலும் ஒரு விரல் நீட்டி எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் சுமத்தப்பட முடியாத உத்தம தலைவர், பாரத தேசத்தை உலகரங்கில் உயர்த்த வல்ல ஒரு உத்தமர், அடுத்த பிரதமர், எங்களுக்கெல்லாம் வரும் தலைவர், மரியாதைக்குரிய அத்வானி அவர்களே, எங்களோடு தோழமை கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே, மரியாதைக்குரிய சரத்குமார் அவர்களே, கூட்டத்துடைய தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே, மேடையிலே இருக்கிற என்னுடைய சகாக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, எனக்கு பின்பாக நம்முடைய தோழமை கட்சியுடைய சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாம் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். எனவே நான் அதிக நேரம் உங்களிடம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். அதற்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சி புரிந்தது. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு பிறகும் கூட காங்கிரஸ் ஆட்சி புரிகிறது. எனவே நிறைவாற்றல் உள்ளவர்களுக்கு இந்த 3 ஆட்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக ஆவதற்கு முன்பாக விலைவாசி கட்டுக்கடங்காமல் ஏறியது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது, விலைவாசி கட்டுக்குள் இருந்தது. மீண்டும் மன்மோகன் சிங் பிரதமரானார், விலைவாசி உயர்ந்தது. உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இருந்தது. வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது செழிப்பு, உற்பத்தியான பொருட்களை சேமித்து வைப்பதற்கான கிட்டங்கிகள் இல்லை என்கின்ற பற்றாக்குறை. அது மாத்திரமல்ல, வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமையல் எரிவாயுவா பதிவு செய்தால் வீட்டு வாசலுக்கு வரும், கையில காசு, வாசல்ல கேஸ். எந்த விதமான பற்றாக்குறை இல்லை. ஒரு காலகட்டத்தில் தொலைபேசி இணைப்பு வேண்டுமானால் நாடாளுமன்ற உறுப்பினர் கடிதம் வேண்டாம். சமையல் எரிவாயு இணைப்பு வேண்டுமானால் நாடாளுமன்ற உறுப்பினர் கடிதம் வேண்டாம். ஆனால் வாஜ்பாய் வந்த பிறகு அந்த நிலைமை இல்லை. தேங்காய் கடையிலே போய் தேங்காய் வாங்குவது போல தொலைபேசி இப்போது வாங்கிக் கொண்டு வர முடியும். சூழ்நிலை மாற்றம் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதற்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் பல பேர் அமெரிக்க அதிபரத்திலே போய் சந்திப்பதற்கு நேரம் கேட்டு நேரம் கிடைக்காமல் திரும்பியவர்கள் உண்டு, காத்திருந்து சந்தித்தவர்கள் உண்டு. ஆனால் சந்திக்க வாருங்கள் என்று அமெரிக்க அதிபர் அழைத்த போது வர முடியாது, கார்கில் ஆக்கிரமிப்பு நீக்கிய பிறகுதான் வருவேன் என்று ஆண்மையோடு சொன்ன முதல் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்திய நாட்டு பிரதமர் அமெரிக்க நாட்டு பிரதமருக்கு எந்த வகையிலும் சளைத்தவர் என்று நிரூபித்தது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே. அந்த நிலை மீண்டும் வர வேண்டாம். பலவீனமான பிரதமராக இப்போது இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கின்றார். சிலர்கள் குறை சொல்கிறார்கள். மன்மோகன் சிங் அவர்களை தனிப்பட்ட முறையிலே அத்வானி போன்றவர்கள் குறை சொல்லலாமா என்று. அத்வானி அவர்களை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து யோசித்து பேசக்கூடியவர். எத்தனையோ தலைவர்கள் நிருபர் கூட்டத்திலே பேசிவிட்டு நான் எப்படி பேசவே இல்லை என்று மறுத்த தலைவர்கள் ஏராளம். ஒரு முறை கூட அப்படி மறுக்காத ஒரே தலைவர் அத்வானி அவர்கள் தான். சிந்தித்து பேசக்கூடியவர். எனவே அவர் எந்த ஒரு தனிப்பட்ட விமர்சிக்கக்கூடியவர் அல்ல. அவர் பதவியினுடைய அந்த அதிகாரம் அது பலவீனப்பட்டு போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிற பாஷையிலே சொல்ல வேண்டுமானால், தமிழ்நாட்டில் 4 மாதமோ 3 மாதமோ இங்கே பன்னீர்செல்வம் என்கிற முதலமைச்சராக இருந்தாரே, அதுபோல் 5 ஆண்டு காலம் மத்தியிலே சோனியா காந்தியின் சார்பாக மன்மோகன் சிங் பிரதமராக இருந்திருக்கிறார். பதவி பலவீனப்பட்டு போயிருக்கிறது. அதிலே பலம் வாய்ந்தவர், திறமையானவர், சிந்திக்கக்கூடியவர், முடிவெடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவர் நம்முடைய தலைவர் அத்வானி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். எனவே பெரியோர்களை சிந்தித்து வாக்களியுங்கள். நடப்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். ஆனால் இங்கு தமிழகத்தில் நடைபெறுகிற பிரச்சாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ கலைஞர் கருணாநிதி அவர்களா அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்களா என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் போல பிரச்சாரம் நடைபெறுகிறது. இது அத்வானி அவர்களா அல்லது சோனியா காந்தி அவரது கைப்பாவையா என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் மத்திய அரசாங்கத்திலும் கோரிக்கை வைப்போம் என்கிறார்கள்.
அகில இந்திய அண்ணா திமுக சொல்கிறது, நாங்கள் வெற்றி பெற்றால் மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்துவோம் என்று சொல்கிறார்கள். நான் கற்பனை செய்து பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தின் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கலாம். அகில இந்திய அண்ணா திமுகவுக்கு கொஞ்சம் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தின் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கலாம். இவர்கள் சொன்னது போல யாரிடம் கோரிக்கை வைக்கப் போகிறார்கள் தெரியுமா? அத்வானி அவர்களிடத்திலே கோரிக்கை வைப்பதற்காக வாக்கு கேட்கிறார்கள். நானும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் அத்வானி அவர்களை பிரதமராக்குவதற்காக வாக்குகளை கேட்கின்றார். கோரிக்கை வைக்கிற கட்சி தேவையா? கோரிக்கை நிறைவேற்றுகிற கட்சி தேவையா? எனவே சிந்தித்து வாக்களியுங்கள். நடப்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தென் சென்னையை பொறுத்தவரையில் கூட சொல்லி வருகிறார்கள். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே போட்டி நடைபெறுகிறது. இரு அணியாகத்தானே சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த தொகுதியில் இருக்கிற வேறுபாடு என்னவென்றால், ஒன்று தெளிவான அதர்ம சக்தி திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று தெளிவான தர்ம சக்தி பாரதிய ஜனதா கட்சி. இடையிலே மூன்றாவதாக ஒன்று அகில இந்திய அண்ணா திமுக என்கின்ற பெயரிலே. அது அதர்மத்திற்கு சக்தியாக இருந்தாலும் கூட தர்ம சக்தி போல ஒரு அதிகாரம் பூசி மக்கள் மத்தியிலே வேடம் போட்டு வருகிறது. அவர்கள் சந்தர்ப்பம் வரும்பொழுது இந்துத்துவத்திற்கு ஆதரவாக பேசுவார்கள், சந்தர்ப்பம் வருமானால் அயோத்தி பற்றி பேசுவார்கள், சந்தர்ப்பம் வருமானால் ராமசேது பற்றி பேசுவார்கள். இப்போது அவர்களுக்கு சந்தர்ப்பம் தேவைப்படுகிறது, ஈழம் குறித்து பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் லாபரி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே தமிழன் செத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே போட்டா போட்டி நடைபெற்று வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மனித சண்டை நடத்தினார்கள். உடனே அகில இந்திய அண்ணா திமுக உண்ணாவிரதம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் பந்து நடத்தியது. அகில இந்திய அண்ணா திமுக அவர்கள் தனி இடத்திற்கு ஆதரவு என்று அறிவித்தார்கள். பாதி நாள் உண்ணாமிருந்து சாகும்படி உண்ணாவிரதம் அறிவித்து சாதனை புரிந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். இது எல்லாமே பாதி கட்டணத்தில் பேருந்து பாதி நாள் உண்ணாவிரத்திலே சாகும்படி உண்ணாவிரதம் என்பதெல்லாம் அச்சத்தின் காரணமாக ஒரு போட்டா போட்டி நடைபெற்று வருகிறது. ஒரு தெருவில் ஒரு தையல்காரர் கடை ஆரம்பிச்சார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அந்த கடைக்கு என்ன பெயர் வைத்தார் என்றால், சைதாப்பேட்டையிலேயே தலை சிறந்த தையல் கடை. அந்த தெருவில் இன்னொருவர் கடை ஆரம்பிச்சார். அவர் அகில இந்திய அண்ணா திமுகவை சார்ந்தவர். அவர் பார்த்தாரு, தென் சென்னையிலேயே தலை சிறந்த தையல் கடை போர்டு வச்சார். அதை பார்த்தோன்னு திமுக காரருக்கு கோபம் வந்துருச்சு. தான் போர்டை மாத்தி விட்டாரு. சென்னை மாநகரிலேயே தலை சிறந்த தையல் கடை மாத்தினார். அதிமுக சும்மா இருப்பாங்களா? லாபடி கட்சி நடத்திய பழக்கம் இல்லை. அதிமுக கடைக்காரர் என்ன பண்ணாரு? இவர் உடனே தன்னுடைய விளம்பரத்தை என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த தலைக்கடை இவர் மாத்தினார். அவர் உடனே தென்னகத்திலேயே தலை சிறந்த கடை மறுபடியும் மாத்தினார். இவர் இந்தியாவிலேயே மாத்தினார். அவர் கொஞ்ச நாள் கழிச்சு உலகத்திலேயே தலை சிறந்த தையல் கடை. இலங்கை பிரச்சனை குறித்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவரும் அங்க தையல் கடை வைக்க போனார். இந்த ரெண்டு பேரும் இப்படி போட்டு உலகத்திலேயே தலை சிறந்த தையல் கடை வைத்த பிறகு இவன் யோசிச்சான். அவன் போர்டு எழுதினா இந்த தெருவிலேயே தலை சிறந்த தையல் கடை போட்டான். அதனால இன்றைக்கு தேசியத்திற்காக தெய்வத்திற்காக நாம் பாடுபடுகிறோம். இலங்கை தமிழுக்கு குரல் கொடுப்பதாக இவர்கள் ஒருவருக்கு ஒரே போட்டி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள், அந்த தமிழுடைய பிரதிநிதிகள், தமிழகத்தில் இருக்கிற பிரதிநிதிகள், அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது இலங்கை தமிழுக்கு பாதுகாப்பு இருந்தது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கை தமிழுக்கு பாதுகாப்பு இல்லை. அத்வானி அவர்கள் பிரதமராவார், இலங்கை தமிழுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல, பற்றாக்குறை இல்லாமல் அத்தியாவசியமான பொருட்கள் கிடைப்பதற்காக மாத்திரமல்ல, எல்லாம் கிடைத்தாலும் கூட பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக, பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காக மாத்திரமல்ல, இந்த தேசத்தை வல்லரசாக மாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி உங்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்கிறது. வடசென்னையிலே போட்டியிடக்கூடிய நம்முடைய சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டாம். அவருடைய பேச்சையெல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். அவர் குரல் பாராளுமன்றத்திலே ஒலித்தாக வேண்டாம். தென் சென்னையிலே போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அடியேன் இள கணேசன் வெற்றி பெற்றாக வேண்டாம். எதற்காக? நாங்கள் எல்லாம் எம்பிக்களாக வேண்டும் என்று எத்தனையோ நாட்களாக ஆசைப்பட்டு கனவு கண்டு அந்த கனவு நிறைவேறும் என்பதற்காகவா? அல்ல. வடசென்னையிலும் தென் சென்னையிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது என்பது மரியாதைக்குரிய அத்வானி அவர்களை பிரதமராக ஆக்குவதை உறுதிப்படுத்த அதற்காக தெளிவாக சொல்கின்றேன். எங்களது தலைவர் அத்வானி அவர்கள் தான் பிரதமராவதற்கு எல்லா விதமான தகுதியும் படைத்தவர், எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட அத்வானி என்கிற ஒரு தனிநபரை பிரதமராக்குவதற்காக அல்ல,
அத்வானி அவர்கள் பிரதமராக ஆனால் மாத்திரமே நம்முடைய பாரத தாய் உலகரங்கின் சிம்மாசனத்திலே அருளாட்சி நடத்துவாள். அதற்காக தேசத்தை பாதுகாக்க, தெய்வீகத்தை பாதுகாக்க, தேசத்தை பாதுகாப்பதற்காக நான் கேட்கின்ற காங்கிரஸ் கட்சியிலே பிரதமர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். பிரதமராக இருந்தவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு உண்டு. இந்திரா காந்தி அம்மையார் மீது உண்டு. ராஜீவ்காந்தி மீது இருக்கிற வழக்கு, போபர்ஸ் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நரசிம்மராவ் என்று சொன்ன மாத்திரத்திலேயே சூட்கேஸ் நினைவுக்கு வர மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் காவல்துறையால் தேடப்பட்டிருக்கிறார்கள் என்று மத்திய அமைச்சர் இருந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார்களே, வாஜ்பாய் அவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினாரே, ஏதேனும் ஒருவராவது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்த முடியுமா? அத்வானிகளை பார்த்து யாராவது ஒரு சொற்றம் சுமத்த முடியுமா? முயற்சித்து பார்த்தார்கள். நரசிம்மராவ் ஒரு வழக்கில் சிக்க வைக்க முயற்சித்தார். ராஜினாமா செய்துவிட்டு நான் வழக்கில் நிரபராதி நிரூபிக்கப்படுகிற வரையில் ராஜினாமா செய்தது மாத்திரமல்லாமல் அந்த கடிதத்தை கொடுக்க வேண்டிய நிபுணத்திலே கொடுத்தவர் அத்வானி. கொடுக்க கூடாத கொடுத்து விட்டு பாதுகாப்பாக ராஜினாமா செய்கிற பழக்கம் அல்ல. அக்னி பரீட்சையில் வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்தவர். ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு? வகுப்புவாத கட்சி, மதவாத கட்சி, முஸ்லிம் விரோத கட்சி. எத்தனை காலம் ஏமாற்றப் போகிறீர்கள்? பச்சையாக சொன்னால் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தான் வகுப்புவாத கட்சி. இந்த தேசத்துக்குள்ளே கொட்டா சட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஓட்டு வங்கி போய்விடும் என்பதற்காக தேசத்தின் பாதுகாப்பை அடகு வைக்கிற கட்சி பச்சையான வகுப்புவாத கட்சி. ராணுவத்தில் எத்தனை பேர் எந்தெந்த மதத்தை சார்ந்து இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்த கட்சி வகுப்புவாத கட்சி. அது மாத்திரமல்ல, 10 நாட்களுக்கு முன்பாக பிரதமர் பேசுகிறார், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவருக்கு. அவர்கள் மதசார்பற்றவாதிகள். பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சியா? தெளிவாக சொல்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி உண்மையான மதசார்பற்ற கட்சி. யாரேனும் ஒருவருக்கு தகுதியும் திறமையும் இல்லாவிட்டாலும் கூட அவர் ஒரு கிறிஸ்தவ முஸ்லிம் என்கின்ற காரணத்திற்காக ஒரு பதவியோ விருதோ வழங்கப்படுமானால் அது தாஜா செய்கின்ற போக்கு எதிர்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மாறாக தகுதியும் திறமையும் இருந்த போது ஒருவனுக்கு பதவியோ விருதோ வழங்கப்படும் பொழுது வழங்கப்படும் ஒரு முஸ்லீம் அல்லது கிறிஸ்தவர் என்கின்ற காரணத்திற்காக தரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தால் அது மதவெறி என்ற பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது. மாறாக மதத்தை பார்க்காமல் தகுதியை மாத்திரம் பார்த்து தேவைப்பட்டால் பாரத நாட்டின் மிக உயர்ந்த பதவியாக இருக்கிற ஜனாதிபதியில கூட அப்துல் கலாம் போன்றவர்களை அமர் வைத்து அழகு பார்க்கலாம் என்று வாஜ்பாய் முடிவு செய்த காரணத்தால் தான் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆனார்கள். நாங்களா வகுப்புவாதிகள்? நாங்களா மதவாதிகள்? இந்த தேசத்தில் தேசியவாதி என்கின்ற வார்த்தைக்கு அவர்கள் அகராதியிலே மதவாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பெரியோர்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். நடப்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். தென் சென்னையை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இருக்கிற இணக்கம், அதே போல வட சென்னையிலே நம்முடைய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் தெளிவாக வாக்களியுங்கள். தவறாது வாக்களியுங்கள். முதல் நபராக சென்று வாக்களியுங்கள். வாக்கு சதவிகிதம் அதிகரித்தாக வேண்டாம். இந்த தேசத்தில் என்னதான் தேர்தல் ஆணையம் முயற்சித்தாலும் கூட 60% தாண்ட மறுக்கிறது. அழகிரி போன்றவர்கள் பொறுப்பெடுத்தால் வேண்டுமானால் 83% ஆகலாம். மற்றபடி சராசரி 60% ஆகிறது. அது அதிகரித்தாக வேண்டும். படித்தவர்கள் வாக்களிக்க செல்ல வேண்டாம். வாக்களிக்காதலே பெருவாரியானவர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள். வாக்களிக்கும் பொழுது எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதற்காக நானும் சொல்கின்றேன், வாக்களிக்கும் போது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பதை குறித்து வாக்களியுங்கள். வரும் சட்டமன்ற தேர்தல் பின்னாலேயே வரும், அப்போது பார்த்துக் கொள்ளலாம். இப்போது தேசிய அளவில் நடைபெறுகிற தேர்தல், பாரத தேசத்தின் தலைவதியை தீர்மானிக்கிற தேர்தல். எனவே ஒரு தென் சென்னையிலே பொறுத்தவரையில் போட்டியிடக்கூடிய ஒரே தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வட சென்னையிலே தேசிய கட்சியின் சார்பாக தமிழிசை போட்டியிடுகிறார்கள். தேசிய கட்சி என்று சொன்னாலும் கூட தேசியத்திற்கு எதிரான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போட்டியிடுகிறது. சிந்தித்து வாக்களியுங்கள். வாக்களிக்கும் போது வெற்றி பெறுவதாக சொல்லக்கூடிய மாயை உண்டாக்கிற வேட்பாளருக்கு வாக்காமல் யார் வெற்றி பெற வேண்டுமோ அவருக்கு வாக்களித்தால் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும் என்று மாத்திரம் சொல்லி தாயகம் காப்பதற்காக தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி என் முறையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.